அம்மாவோட முதல் மேடை ரவு அண்ணனுக்கு ஆயிரக்கணக்கான மேடை பார்த்துட்டாரு. ஆயிரக்கணக்கில் அண்ணன் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அதுவும் ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூலில். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்கும். அண்ட் ஈஸ்வர் தம்பி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ணா அன்னை தின பற்றி ஒரு சில வாழ்த்துக்கள். நன்றி. ஏன் வந்து இந்த மேடை அத்தைக்கு புதுசு அப்படின்னா, இத்தனை வருஷம் அவங்க ஊரில் இருந்தாங்க, வருவாங்க ஒரு நாள் 2 நாளில் திரும்ப ஊருக்கு போயிடுவாங்க. இந்த வாட்டி பாப்பாவோட கல்யாணத்துக்கு வந்ததுனால அப்படியே நாங்கள் அவங்கள லாக் பண்ணி ஒரு 3 மாதம் வச்சுக்கிட்டோம் இங்கே. அதனால இது முதல் மேடை எங்கள் அத்தைக்கு. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அன்னையர் தினத்தன்னைக்கு அவங்கள நாங்கள் மேடை ஏற்றி அழகு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி என்ன அம்மா ஒரே ஒரு அவங்க கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். அம்மா உங்கள் பையனை கேட்குதாம்மா, உங்கள் பையனை ஒரு பல வருஷம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு ஆயிலெலாம் தடவிட்டு பார்த்து நீங்கள் ரசித்து அழுதுருப்பீங்க. ஒரு நாள் என் பையன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு வார்த்தை, ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன், ரோபோ சங்கர். இந்த ஒரு சத்தத்துக்கு இப்போ உலகத்தையே கட்டி ஆடுற அளவுக்கு வந்துட்டா என் மகன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை விட என் மருமகனே, என் மகனை இவ்வளோ தொலைக்கி ஆளாக்கணுமே, அது ரொம்ப பெருமை. இந்த நேரத்தில் இந்திரஜா புது மாப்பிள்ளை 2 பேரும் மேடைக்கு அழைக்கின்றேன் ஃபார் ஜாயினிங். கார்த்திக் மற்றும் இந்திரஜா ஒரு பெரிய கைத்தில் கொடுக்கலாம். புதுமண தம்பிகள் நம்ம பிகில் பாண்டியம்மா அன்பா கூப்பிடணும். ப்ளீஸ் யூ ஜாயின் தி ஸ்டேஜ். உங்க பையன் கிட்டமா உங்களோட பையனுக்கு உங்க பையன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த நேரத்தில் ரொம்ப வருஷமா சொல்லணும், ஆனா என் பையனுக்கிட்ட உட்காந்து சொல்ல டைம் இல்லை, இல்லை பிஸியா இருக்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும், இல்லை ஏதாவது கொடுக்கணும்னு உங்க பையனுக்கு இந்த அன்னையர் தினத்தில் முதல் மேடையில் பண்ணணும்னு சொல்லணும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்க பையனுக்கு? இவ்வளவு நாள் எவ்வளவோ என்னென்னமோ நடந்திருக்கு. அதையெல்லாம் விட மருமக சொன்ன மாதிரி பேத்தி கல்யாணத்துக்கு வந்ததுனால தான் நான் 4 மாதம் இங்கே இருந்தேன். இந்த மேடையில் ஏறினது எனக்கு ரொம்ப பூர்வ புண்ணியம், என் மக்கள் செஞ்ச புண்ணியம். அவங்க கேட்கறது என்னன்னா, அவருக்கு நீங்க ஏதாவது சொல்லணுமா, இத்தனை நாளா சொல்லாம இருந்ததை ஏதாவது சொல்லணுமா? அதுதான் இதைத்தான் சொல்றேன். இதுதான் நம்ம 4வது வித்த மகன். நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது போதும் எனக்கு. 4வது மகன், பெருமையான மகன். இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்னப்பா வேணும்? நல்லா கண் குளிர, மனம் குளிர, பெத்த வயிறு குளிர பார்த்துட்டேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னென்ன வேணும்? அதாவது ஒரு சில விஷயங்கள் அண்ணனை வந்து உண்மையிலே சொல்ற ஒரு ஆக்டரா இதெல்லாம் தாண்டி மனதளவில் ரொம்ப லவ் பண்றாங்க. நாங்கள் நிறைய பேர் இருக்கீங்க as a ஃபேமிலியா. ஒரு அண்ணன் ஆல் டைம் எப்பவுமே எங்களுக்காக ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கும்ண்ணே. லவ் யூ சோ மச். என் தங்க மகனை அது போக எல்லாத்தையும் காசிருந்தா அம்மா பற்றி ஒரு சில வார்த்தைகள். அம்மா பற்றி ஒரு சில வார்த்தைகள். முதல்ல அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண அம்மா, பையன், அம்மா, பொண்ணு எல்லாருக்குமே நன்றி. அவங்க சொன்ன மாதிரி இதுவரை எந்த மேடையிலையும் எங்கள் அம்மாவை நான் வந்து காமிச்சதும் இல்லை, எந்த ஷோக்கும் அவங்க வந்ததும் கிடையாது. இதுதான் முதல் மேடை. அதுவும் கரெக்டாக அன்னையர் தினத்தன்னைக்கு அவங்க வந்து இந்த மேடையில் நிற்கணும்னு ஆசைப்பட்டு அதனால தான் அழைச்சிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப அவங்க சந்தோஷம். இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து 4வது கடைக்குட்டி. நான் என்னென்ன சேட்டை பண்ணேன்னு அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அப்புறம் நான் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு போயிடுவேன். அதெல்லாம் வேண்டாம். இல்ல ரிசு 2 நிமிஷம். அவர் வந்து இல்லை, லவ் பண்ணி மாட்டி தொட்டப்பக்கட்டையால் அடி வாங்கி செருப்படி வாங்கி அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்புறம் என் பொண்டாட்டியை காமிச்சு இவளை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்புறம் நமக்கு ஏற்ற சைஸ் மாதிரி ஒன்று கொண்டாந்து அதோடு போய் நின்ன உடனே எங்கள் ஆத்தா அப்படியே கூலாயிருச்சு.
அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்லணும்னா. என்னை ஆரம்பத்துலேருந்து நான் வந்து சரியாக படிக்க மாட்டேன். 10th வந்து அட்டம்ப்ட் தான். அதுக்கப்புறம் படிக்க வச்சது எல்லாம் அண்ணி தான். அப்புறம் வந்து ஹையர் செகண்டரி, அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ் மதுரை சரஸ்வதி நாராயண் காலேஜில் படித்து வளர்ந்தது எல்லாமே பார்த்துக்கிட்டு அப்புறம் இருந்தே வேலைக்கெல்லாம் போய் 13 வயசுலேயே வேலைக்கு போய் கிடைக்கிற காசை கொண்டாந்து கொடுப்பேன். அவங்க பார்த்து எனக்கு செலவு கொடுப்பாங்க, அதை வச்சுக்குவேன். அந்த மாதிரி எங்களுடைய ஹிஸ்ட்ரியை சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் இங்கே வந்தது வந்து நம்மளுடைய நேரத்தை எடுத்துக்க கூடாது. வந்திருக்க பெர்ஃபார்மர் ரொம்ப அழகாக பண்ணாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு முதல் மேடை மாதிரி தெரியலை. அம்மாவும் பொண்ணும் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து ஒரு முதல் மேடை மாதிரியே கிடையாது. அவ்வளோ அழகாக, ஏன்னா நமக்கெல்லாம் ஆரம்பத்தில் அந்த முதல் மேடை கிடைக்கும்போது ஒரு நர்வஸ் இருக்கும். ஆனால் இன்னைக்கு குட்டீஸ்லாம் பார்த்தா அதில் எனக்கு என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணவே அந்த வேட்டியை தூக்கி கட்டலாம் பாரு, அந்த பயில அங்கே அப்படியே மினி ரோபோவை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எங்க அந்த பையில காணா? வேட்டியை கலட்டிக்கிட்டு இருக்கான். இங்க வாங்க நீங்க வாங்க. அவன் தான் என்னை வந்து அப்படியே கவர்ந்து இழுத்துட்டான். அண்ணன் ஒரு தடவை வேட்டி தூக்கி கட்ட போய் 2 பேர் ஒரே நேரத்துல வேட்டி கட்டுவது எப்படி? இருங்க அண்ணா, அவன் சொல்லி கொடுப்பான், நீங்க செய்வீங்க. அண்ணனுக்கு சொல்லி கொடுப்பேன், அங்கிள் சொல்லி கொடுங்க, தாத்தாக்கு எப்படி வேட்டி கட்டுற சொல்லி கொடு. இவ்வளவு தூரம் தூக்க முடியாதுப்பா. அவுத்து விட. ஓகே, சாங். மாதிரி காட்டுவீங்கன்னு பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி கூட்டி வந்துருக்கீங்க. சூப்பர்ண்ணே, ரொம்ப so much வந்ததுக்கு. நம்ம உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேன் அத்தை வீட்டில் இருக்காங்க, நான் இன்னைக்கு மதர்ஸ் டேக்கு கூட்டிட்டு வரேன், நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னீங்க. ஆனா மேடை ஏற்றி இப்படி அழகு பார்ப்பீங்கன்னு நினைக்கல. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் வந்து ரிசர்வ். அப்படிலாம் கிடையாது. நீ இது எல்லாத்துக்கும் ஒரு அன்பு, ஒரே ஒரு விஷயம் தான், அவங்க கண்ணில் நிற்கிற அந்த கண்ணீர், அதுதான் அன்பு, அதுதான் பாசம். இல்லை ஆமா, அத்தை வந்து மாமா தவறுனதுக்கு அப்புறம் 4 ஆம்பளை பசங்களை அந்த மதுரையில் ஒரு வில்லேஜில் எப்படி வளர்த்தி அவங்களுக்கான படிப்பை கொடுத்து அந்த மேடையை கொடுத்து. ஏன்னா ஒரு மாமா ஒரு பெரியவர் வந்து டாக்டர், அடுத்த மாமா வந்து இன்னைக்கு சிவகாசியில் இருக்காரு, இப்போ அவரும் வந்து திரைத்துறையில் வந்துட்டு இருக்காரு. 3வது வந்து வேலாயுதம் மாமா, அவரும் செய்தி தொகுப்பாளராக இருந்தார். அப்புறம் 4வதா சங்கர், அவர் ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி 4 பசங்களுக்கும் அதுக்கான படிப்பை கொடுத்து, அதுக்கான இடத்த கொடுத்து, அங்கீகாரத்தை கொடுத்து, தனியாக இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் அவங்களோட பொறுப்பை வந்து அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அதில் மிஸ் ஆனது எங்கள் அத்தையோட அந்த மரியாதை மட்டும்தான். அது இன்னைக்கு நாங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தோம். அதை நீங்கள் அழகாக நீங்கள் எடுத்து பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம், பெரிய குடும்பத்தில் பிறந்தவன், நல்ல இடத்துக்கு வந்தவன், 4 மருமகளும் நல்ல மருமகன், 4 மக்களையும் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி எங்கள் செட்டியார் வந்து ஏர்போர்ட்டில் மணி சேஞ்சில் வேலை பார்த்தாங்க, சிங்கப்பூரில். அவங்களெல்லாம் வளர்த்த ஆளாக்கி இந்த நிலைமைக்கு, இதை விட என்ன என் மகன் இந்த நிலைமைக்கு கொண்டாந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக.
ஸோ அது அந்த ஒரு விஷயம், அதுவும் இன்னைக்கு அன்னையர் தினத்தை அன்னைக்கு செய்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ரிசுமா, தேங்க்யூ. இது ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் வள்ளுவர் சொன்னதை அம்மா பெத்த வகுறு குளிந்துருச்சுன்னு ஒத்த வரியில சொல்லிட்டாங்க. வள்ளுவர் வழி வந்தாலும் சரி, அம்மா வழி வந்தாலும் சரி, இந்த அன்னையர் தினம் ரொம்ப நிறைவா ரொம்ப மகிழ்ச்சி அமைஞ்சதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரொம்ப நன்றி. அப்படியே ஸ்டேஜ்ல இருங்க, நீங்க ஸ்டேஜ்ல இருங்க. அடுத்ததான் இன்னொருத்தரையும் கூப்பிடணும், ஏன்னா அவங்கள ஹானர் பண்ணணும். கண்டிப்பா வந்து என் குடும்பம் என்னோட ஒரு உயிர் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது தெரியும். ஒரு சில பேருக்கு தான் ஹார்ட் போட்டு உயிரின் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அண்ட் இஸ் நன் அதர் தென் கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பா இருப்பேன்றது என்னை விட அவனுக்கு நல்லா தெரியும். புகழ் மேலே கேட்கிற பெரிய கைத்தட்டலுடன் எல்லா புகழும் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு. இன்னைக்கு வந்து அன்னையர் தினம் கண்டிப்பா வந்து புகழோட ஸ்கிராட்ச் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சின்ன வயசுல இருந்து வந்து இன்னைக்கு ஒரு அழகான ரிட்டனியா பெண் குழந்தைக்கு ஒரு தந்தையா, ஒரு நல்ல ஒரு புருஷனா, நல்ல ஒரு ஃபேமிலி மேனா, உங்க எல்லாரும் என்டர்டெய்னிங் பண்ற ஒரு என்டர்டெய்னரா உங்க எல்லாருமே நிக்கிறாப்புல. அன்னையர் தினத்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள். ஹலோ, இல்லை உண்மையிலே வந்து குழந்தைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து சொல்கிறேன். சந்தோஷ் கரெக்டாக சொன்னாப்புல. ஏன்னா பெண்கள் சும்மா வந்து சமைக்கிறது, 3 வேளை சமையல் செய்கிறது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. பெண்கள் குழந்தை பெற்றதுக்கப்புறம் என் மனைவியை நான் பார்க்கறப்ப அந்த வலி என்னன்னு தெரியுது. ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. குழந்தை 1 மணி நேரம் தான் தூங்கும், 2 மணி நேரம் தான் தூங்கும். அந்த டைமில் தான் அவங்க தூங்கணும், அந்த டைமில் தான் அவங்க எழுந்திருக்கணும். ஒரு நாள் ஷூட்டுக்கு நான் போயிட்டேன், என் ஒய்ஃப் வீட்டில் யாரும் இல்லை. அப்புறம் அப்பா அம்மா அங்கே ஊருக்கு போயிட்டேன். பாப்பாவை வச்சுக்கிட்டே தான் ரெஸ்ட் ரூம்லாம் போகிறதுலாம் ரொம்ப அப்போலாம் யோசிச்சு, என்னடா அது ஒரு குழந்தைய பெற்றுட்டு இவ்வளோ கஷ்டம் இருக்கா. இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து தனி கொடுத்தணும் அப்படின்ற ஒரு பேரில் எல்லாமே இருக்காங்க. தயவு செய்து அப்பா அம்மா எல்லாரையும் கூட வச்சுங்க. ஏன்னா அந்த பாட்டி அந்த சொந்தத்தில் வளர்றப்ப தான் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அதனால தான் இப்போ அப்பா அம்மா, எங்கள் அத்தை, ஆயா எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்துட்டேன். குழந்தை எல்லாரும் கூடயும் சகஜமாக வளர்றப்ப தான் இதாக இருக்குது. இல்லைன்னா அப்பா அம்மா 2 பேருமே ஒன்றி அவங்க மட்டும் இருக்கும், வேறு யார்ட்டையா போனால் அழுதுகிட்டு அந்த ஒரு ஃபீலே இருக்குது. பெண்கள், அதாவது அவர் சொன்னோடனே நான் மதர்ஸ் டே சொன்னேன், சரி நான் கண்டிப்பாக வரேன், வேறு ஒரு ஈவெண்ட்டு அதை முடிச்சு ஸ்ட்ரைட்டாக வரேன். ஏன்னா பெண்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது. இப்போ கூட பாருங்கள், ஒரு ரிசுபாய் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஆபி முக்கியமான காரணம். எங்கே இருக்கியா சரி, ஏன்னா அந்தாலும் சொல்ல மாட்டார் ஒய்ஃபை பற்றி, அதுக்காக தான் நான் ஸோ உண்மையிலே வந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து மனைவின்றவங்க வந்து உண்மையிலே வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து வாங்க அப்பா அம்மா விட்டுட்டு ஒரு 10 நாள் வந்து தங்கினா நம்ம போக மாட்டோம். ஆனால் அவங்க பிறந்து ஒரு 25 வருஷம் வளர்த்த அப்பா அம்மா எங்களுக்கு வேணாம்னு சொல்லி புருஷனுக்காக கடைசி வரையும் சாவரையும் வர்றவ தான் மனைவி. ஸோ அதனால் மனைவி யாரும் விட்டுறாதீங்க, கூட இருந்து பார்த்துங்க. ஏன்னா நமக்கு ஒன்றுனா அப்பா அம்மா, அதுக்கப்புறம் மனைவி தான். அவங்க தான் நம்மளுக்கு பார்த்துப்பாங்க. நமக்கு நல்ல பேர் எடுத்தாலும் அவங்க தான், கெட்ட பேர் எடுத்தாலும் அவங்க தான். ஸோ மனைவியை விட்டுறாதீங்க, குழந்தைய விட்டுறாங்க. அன்னைய எல்லாருக்கும் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே ரிசுபாயா, என்னுடைய ஃபேமிலி. ஸோ வந்து இன்னும் நிறைய மேலே 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 இதேமாரி போய்கிட்டே இருக்கணும். வாழ்த்துறதுலாம் இல்லை, இது நம்மளோட ஈவெண்ட். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஒரு விஷயம் சொல்லணும், கிட்டத்தட்ட புகழ் வந்து மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சு வாட்டர் வாஷ்ல இருந்து 10 வருஷத்துக்கு மேலே அவங்க அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி, ஏன்னா எனக்கு நம்ம ஒரே ஊர் ஒரே இது, அவங்க அம்மா டெய்லி ஃபோன் பண்ணி கேட்குறப்ப சாப்பிட்டியாப்பான்னு சொல்லும் போது காலையிலேருந்து நைட் வரைக்கும் சாப்பிடாம இருந்து வாட்டர் பேக்கெட்டும் பக்கோடாவோட தூளும் சாப்பிட்டுறது, அம்மா நல்லா சாப்பிட்டேம்மா, இப்போதாம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு அம்மாவுக்கு தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தின புகழ். ஸோ அது வந்து உண்மையிலேயே. ஆனால் அந்த ஒரு விஷயம் நாங்கள் 2 பேரும் விளையாட்டா ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லும் போது ஐயா பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலான்னு சொன்னோம். 129வது நாள் டெய்லி 50 பேருக்கு சாப்பாடு. டெய்லி வந்து அவனோட ஆபீஸ் கீழே விஜயகாந்த் ஐயா அவரோட இடத்துல ஆரம்பிச்ச விஷயம் இன்னைக்கு வந்து இது வந்து 1000கணக்கில் தாண்டணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். இல்லை, நான் அதான் விஜயகாந்த் சார் இது பண்ணதுக்கப்புறம் ரொம்ப, ஏன்னா நானும் அதே சாப்பாடு கஷ்டப்பட்டேன். சினிமாவில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் எல்லாம் தெரியும். ஈஸியாக எல்லாரும் சொல்லிடலாம், சினிமாவில் வர்றது வந்து என்னப்பா அவன் சினிமாக்காரன்ப்பா, அவன்கிட்ட பணம் இருக்காதா அப்படின்ட்டு. அந்த பணத்துக்காக சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அதே அந்த ஒரு குறிக்கோளால் தான் சரி ஓகே விஜயகாந்த் சார்கிட்ட சொன்னோம். அதை வந்து நிறுவனம். ஏன்னா நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், அவர் இறந்ததுலேருந்து ஒரு 8 நாள் ஆச்சு.
இதை நம்மளால் பண்ண முடியுமா, இதை பண்ணிட்டு பாதியில் நிறுத்திடக்கூடாது. அந்த ஆஷ் போட்டு அது டிஜிட் 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் இப்படி போகணும், ஐயா இது 1 லட்சம் நாள் அப்படிலாம் போகணும்னு ஆசைன்னு பேசிக்கிட்டோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது கண்டிப்பா. தேங்க்யூ, லவ் யூ. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.